ஃப்ரைடே நீங்கள் பார்க்குற நேரம் ஷுவராக ஃப்ரைடே இல்லை சண்டே அந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரைடேன்றாலே ஸ்பெஷல் இல்லையா, அது ஒன்று வந்து எங்களுக்கு ஜும்மானால ஸ்பெஷல். மற்றது வந்து பிகினிங் ஆஃப் வீக்கெண்டு. எல்லாருமே வேலை ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வேறு வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், ஃப்ரைடேக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க அவங்களோட வீக்கெண்ட் பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஃப்ரைடே ஷெடியூல் என்னென்று, மம்மி அவங்களோட வீட்டுக்கு போகிறது. பட் இன்றைக்கு ஒரு சேஞ்ச் என்னென்னா, ஜும்மாக்கு போக மாட்டோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள்லாம் வெளில எழும்பி பதறி கொண்டு ஐசெல்லாம் ரெடி பண்ணி குளிப்பாட்டி எல்லாம் செஞ்சுட்டு போல் வெளியே போல் அங்கனைக்கு ஜும்மா பதறி கொண்டு தான் போவார். அதனால நாங்கள் டிசைட் பண்ணோம் ஜும்மா முடிச்சுட்டு ரிலாக்ஸாக ஜும்மா இன்றைக்கி 1 o'clock ஷாப்பாக முடிச்சுட்டு முடிஞ்சோடனே அப்படியே போனால் லஞ்சுக்கு அங்கே போயிட்டு இது பண்ணி கொள்ளலாம். அதோட இன்றைக்கி எங்களோட சீஸ் கொத்து ஷூட்டும் இருக்குது. நான் வெள்ளிக்கிழமை வெள்ளம்பிடி போகிறனால அந்தாண்டே நாங்கள் ஷெடியூல் பண்ணி கொள்கிற ஷூட்ஸை. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஐசலுக்கா ஷூட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு போவோம். இவர் தான் இந்த பைக் கிட்ட சின்ன பயணங்களுக்கு காரில் போயிட்டு வரே சாட்டரே, அதனால தான் இவர் எடுத்தார். பெட்ரோல் முழுக்கு போல அடிச்சு கொள்ளணும். பெட்ரோலை தாகடுக்காங்க. बर्गर பண்ணீங்கனே sausage roll දෙකක් දෙන්න. அது ஃபுட்டை கொஞ்சம் ஹீட் பண்ணியே தர சொன்னேன். பெட்டர். ஹலோ எது நான் மம்மி இங்கே வெளியே சாப்பாடு வாங்க வந்து நான் வீட்டுக்கு போய்ட்டு கேட்டு சொல்கிறேன். நான் ஜும்மா முடிஞ்சு தான் வருவேண்ணா. அவசரமாக பதறி கொண்டு வரையில ஜும்மா முடிஞ்சோடனே நான் முடிஞ்ச கை வருவேண்ணா. அப்புறம் லஞ்சுக்கு அங்கே வந்துடுவேன். நீங்கள் தின்னுங்க, நான் வந்து அங்கே தின்னுங்க. அப்செட் சீன் என்னென்னா, எனக்கு நேற்றுலேருந்து சரியான இருமல். திடீரென்று ஒரு காஃப் ஒன்று செட் ஆகிடுச்சு. பட் அதை மறந்து நான் இப்போ கூலாக சன்குயிக் பிடிச்சிட்டேன். இன்னும் வேர்ஸ் ஆகிருமோ தெரியாது. ஹலோ. ஸோ ரைட், குளிச்சு ஃப்ரெஷ்ஷாகி நல்லா ரெடி ஆகியாச்சு. இப்போ சும்மா போகிறே தான் இருக்குது. அப்படின்னா குளிக்க போயிட்டீங்கன்னா என்னால் ஐசல் ஏண்ட பொறுப்பு. இப்போ இந்த ஐட்டத்தை கொடுத்தா பாட்டுக்கு விளையாடிட்டு இப்போ சொல்லியிருந்தேன். இன்றைக்கு ஷூட் என்னங்கட சீஸ் கோத்து ஷூட்டுக்கு. ஸோ அதுக்கு காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதை ரெடி பண்ணி பேக்கை அரேஞ்ச் பண்ணிட்ட வேண்டாம். ஹலாஸ் சும்மாக்க போயிட்டு அப்படியே மம்மி அவரோட வீட்டுக்கு போயிடும். பார்க்குறேன். Who is that I'm talking with? 3 t-shirt, pant. இந்த ஐட்டம் எல்லாம் எடுத்து போனதுலாம் கண்ணாடி, அந்த வயசான கேரக்டருக்கு போடுறது. பவுடர். அதோடு நான் இப்போ உடுப்பு அடுக்கி கொண்டு இருக்க போல் ஒரு விஷயத்தை நான் வந்து கவர்லேருந்து எடுத்தேன். அதை கண்டோன்னா மலரும் நினைவுகள் மாதிரி பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு, இது என்னதுன்னு உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கலுமெண்டா சொல்லுங்கள் பாப்பா, இது என்ன காஸ்டியூம் என்று. இது தான் கம்போ போகும். அப்படியே இந்த கண்ணாடியோட சேர்ந்து என்ன காஸ்டியூம்னு சொல்லுங்க பாப்பா. இது எஸ், எல்லாத்தையும் போட்டாச்சு. போகிறோம் மச்சனோட சேர்ந்து போகிறேன். லாஸ்ட் வீக் நான் இங்கே இருந்தேனே, ஜம்பூலில் இருந்தேனே. நீயே தான் இங்கே இருந்தீங்க. நான் வந்து அதுக்கு முந்தின கிழமை ஜஃப்னால இருந்தேன். அப்போ நம்ம போகிறதுக்கு போது சும்மா டன். எவ்வளோ சாமான்களை பார்த்துட்டு மறு ட்ரிப் போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. மம்மி டவுட்டுக்கு போகிறதுக்கு தான். இது வந்து ஷூட் காஸ்டியூம்ஸ். மற்ற இதெல்லாமே ஐசல்ட திங்ஸ். இந்த நீங்கள் பார்த்தீங்களா, ஐசல்ட பூஸ்டர் சேர், ஐசல்ட ஃபுட் மேக்கர் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு தான் நாங்கள் போகிறது. என்ன நினைக்க போகிறாங்களோ தெரியாது. ஆகுனா பேக்காக தூக்கிட்டு போகிறாங்க.
அதை மச்சான் பின்னுக்கு டிக்கியில் ஏற்றுவோம் கொஞ்சம் ஏழுமா நல்லா தூக்கத்தில் இருக்கிறேன் நல்லா ஐசல்ல டாய் இங்கே அதுதான் கூலாட்டம் வெயிலில் போனால் என்ன சூடாகும் ஸ்கூல் டிராஃபிக்கில் மாட்டினா கேஸ் பாரம் ஆயிரும் இது இப்போ காலம் முடிஞ்சு கழட்டி வீசிட்டா சாரி இல்லைன்றாலும் பேமா இது குட்டு அதை மைக் பேமெல்லாம் நீங்கள் பேசுகிறோன்னு கேட்காது மைக் போட கலவப்பா இவங்க கொஞ்சம் இப்படி ஏதோ சும்மா அடிச்சுட்டு சும்மா இருங்களே நீங்க வந்தோடனே தூக்கிட்டு போயிட்டாருடா 2 ஆளும் வெயில் அப்படி வெயில் வா 33 ஆமட் ஆமட் வந்து பெரிய இந்தியா கனவுண்டு என்ன ஆமட் இப்படி ஆயிட்டு சி என்னங்க அது இப்படி ஆயி போச்சு சரி ஆமட் கதை முடிஞ்சு இந்தியாடா அப்ப ஆஸ்திரேலியாவோட ஹோம்ல வைக்க கஷ்டம் யூடியூப் பார்த்து பார்த்து டக்குனு கிளிக் ஆச்சு இர்ஃபான் மஹால்ஜா பேர் இஃபா சிக்கன் இப்போ நாங்கள் ஐசல் சிக்கன் ஏதாவது கண்டுபிடிப்போம் ஃபுல் தூக்கத்தில் வைக்கிறாங்க ஆட்டி தான் பாருங்களேன் How do I tell you? என்ன செஞ்சா இப்படி சும்மா போற வந்தா லேசி ரிலாக்ஸா வர எல்லாரும் பதறி அதுக்கு வெள்ளாடி வச்சு எலும்பி வேலையெல்லாம் செஞ்சு குளிப்பாட்டி எல்லாம் வரப்போல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா வெள்ளாடி தான் படுக்க போவா எலும்பி 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 8-9 மணி தான் படுப்பாவா அவஸ்த பிரியாணி அங்கே ட்ரை பண்ணி நமக்கு சாப்பிடுவோம் வீடியோ கான் சொல்லுவாங்க சொல்லு நான் பிரியாணி ஒரு செஞ்சு சொதப்பிட்டு இல்லை நீங்கள் இப்போ செஞ்சு சொதப்பிச்சு அம்மா ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணாங்க இங்கே செஞ்சீங்களா இல்லை வீட்டில் செஞ்சு எங்களோட வீட்டில் தான் இல்லை இல்லை எங்களோட வீட்டில் செஞ்சேன் நல்லா தான் செஞ்சேன் சொதப்பிட்டேன்னு சொல்லியிருந்தேன் என்ன வரல அது என்னன்னா இவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டு இருந்தாங்க அப்போ ஹெல்த்தியான டயட்ல இருந்தாங்க அதனால நான் ஆயில் போடாத பிரியாணி செஞ்சேன் மறுவா ஸ்டார்ட் பண்ண போகிறேன் டயட் திங்கக்கிழமை போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ ஆயில் ஒன்றும் போடாமல் சும்மா செஞ்சேன் அது அவ்வளோ நல்லா வருது நல்லா இருந்தது பட் பிரியாணி மாதிரி இல்லை நல்லாவும் கேட்குறேன் நல்லா தான் இருந்துச்சு நான் தின்னுவேனா இப்படி வீசிடுவேன் என்ன யோசிக்கிற இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் இன்னொருத்தர பிரியாணி போய் மிச்சம் தின்னலாம் பூ தானே அது நாங்கள் லைட்டாக சாப்பிட்டு பழகிட்டோம்னு இருப்பாங்க ஹெவி மீல் அடிக்கிறான் இங்க இருந்து அடிக்கடி ஹெவி எங்க போறீங்க அது கிளாஸா பைக்ல போறீங்க எத்தனை மணி வருவே கிளாஸ் 6 மணியா ஷூட்டுக்கு போகணும் சைஸை பாரு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி அப்போ காணும் இந்த எங்களுக்கு அந்த சோஃபா வாங்கணும் மம்மி வீட்டுக்கு அந்த சோஃபா எங்க பாதுக்கையா நான் இங்க எடுத்தேன் 90 தவளை ஸ்டார்ட் பண்ண அந்த புட்டுவும் சரி வராது போடணும் தவளை ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ நான் எடுத்தேன் இது எங்க அங்க எடுத்த 30,000 இது எங்கட வீட்டுக்கு சரி வருமா இது எனக்கு கட்டில பாத்தீங்களா இதுதான் அங்கேக்கு போட எடுத்தேன் எல்லாம் 70 கிட்ட அந்த கட்டில் முடியுது இங்கெல்லாம் சரி வேலை அந்த கட்டில் பாதுக்கையில எடுத்தீங்க பாதுக்கை எங்க
இந்த பாட்டு இந்த மெட்ரஸ் வராது, வேற மெட்ரஸ் வரும். ஷியா பட்டர் நம்பர் தான். ஷியா பட்டர் எனக்குமே இதெல்லாம் ஒர்க் ஆகிட்டு நல்லா எல்லாமே போயிட்டு. இப்போ நாங்கள் டெய்லி நைட்டுக்கு போட தொடங்கிட்டோம். நான் டெய்லி நைட் அப்புறம் போட்டு நானும் போட்டேன். நல்ல எல்லாம் சாப்பிடுறது குறைக்கு சாப்பிடுறது. அவ இது பொரடியால இது பண்ணி எடுக்க முரசால் பொரடி என்ற பின்னுக்கு தான் செஞ்சு எடுத்துக்கிறா. எக்னாலஜி மை ட்ரைபல் சீஃப் ஒருத்தர் ஈராரு இஷாக் என்று ஷூட்டுக்கு வருவார் பாருங்க. லாஸ்ட் ஒரு ஃப்ரைடே வீடியோலேயே வந்து இந்த சேனலுக்கு ஷூட் போடுறாரு. ரெஸ்லிங் கனவு உண்டு சரியா. நாங்கள் எல்லாரும் அவர் இப்படி அனுப்பிக்கிறார் பாருங்க காட்டுன்னு. அவரோட ஃபோட்டோவையும் போட்டு WWE சாம்பியன் மாதிரியும் அப்புறம் என்னையும் ரோமன் ரைட்ஸ் மாதிரி போட்டிக்கிறார். இதுதான் அவர் மேன் சரியா. அப்புறம் என்னையும் அனுப்பிக்கிறாரு. இன்றைக்கு மேன் வருவார் காட்டுன்னு அவரை. அவங்க அன்றைக்கு மெனக்காட்டி போயிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். புக்ஸ் டாய்ஸ் எல்லாம் பழசு எடுக்கிறா இல்லை. இந்த மூத்தில் அடிச்சு கொள்றாவே அம்மாவை. ஸோ இட்ஸ் ஷூட் டைம். ஷூட்டுக்கு போகிறேன். இஷாக் வந்துக்கிறாரு கூட்டிகிட்டு போகிறதுக்கு லாஸ்ட் டைம் மாதிரி. இந்த ஹெல்மெட் வண்டிக்கா இல்ல பாருங்களே எங்க போறோம். கோல் அடிச்சு பாருங்க. சில நேரமா வெயிட் பண்றாரு. எல்லாம் போயிட்டு ரோட் மாறுறதே கஷ்டமா போய். யூனிவர்சல் சாம்பியன் அவனோட போட்டோவை காட்டி நீங்க பெனியன்லாம் வைக்கிற சரியா. இதுல கால் துண்டு இங்க கொஞ்சம் சரி ரைட். ஓ தாட்டி வந்து காலை ரொம்ப போட்டுட்டு வரும் சாமான். இதை எடுத்தா பார்த்தீங்களா லேசி தானே இப்போ. ஆரம் இல்லை இதை வச்சு தானே இந்த ஃபுல் ட்ரிப் ஃபுல்லாகவே காரில் டேஷ்போர்டில் ஒட்டி வைக்கிறதுக்கு எதுவும் இருந்தா சொல்லி திருப்ப போல உழுதுவார். 4-5 தடவை விழுந்துருக்கீங்க. போட்டோ இடத்துல போட்டுடுங்க. என்ன கேஸ்ன்னு எங்களோட ஸ்டூடியோ கீழே பார்க்கிங் இல்லை. மெயின் ரோட் தான் எங்கனே போட்டுடு. எல்லாம் வந்திக்கிறாங்க போல. நாங்கள் தான் லேட்டோ. புதிய ஆள் உண்டு. யாரோ புதிய ஆள் ஒன்று கதவை திறக்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு எடுங்கவா. 6 மணிக்கு ஷூட் போட்டு 7 மணி ஆகிட்டு இன்னும் ரெடி இல்லைவா. யாரு நீங்க தான் சொன்னீங்க லேட்டாகி வர சொல்லி. டெஃப்னாவா ஏன்னா மூஞ்செல்லாம் அப்செட் ஆகிட்டு வா. எல்லையிலேருந்து வரப்போல இதாகிட்டு டக்குன்னு இது பண்ணிடுறேன். என்னோட புதிய பொண்ணு வேற. ஆஹா என்னடா மறு என்னடா ஆயிடுச்சு. நீ தானே நியூ பிகினிங்ஸ் அப்படி இப்படிலாம் ஸ்டோரி போட்டியேடா. ரைட் see you. சரி சந்திப்போம். வீடியோ வரும்போது இந்த vlog வந்துடும். vlog வரும் என்ன கண்டென்ட் ஆனா நாங்க சொல்ல மாட்டோம்.